ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேதாந்த கல்விங்கிற டாப்பிக்லேருந்து பாவம், புண்ணியம், மறுபிறவி இதை தாங்க இந்த பகுதியில் பார்க்குறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம செய்கிற பாவம், புண்ணியம் இதை வச்சு நம்மளுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முற்பிறவி சம்ஸ்காரங்கள் தான் மனிதனை உருவாக்குகிறது. அதாவது நம்ம செய்கிற பாவம் புண்ணியங்கள், முற்பிறவியில் நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் தான் நம்மளை மனுஷனாக உருவாக்கி இருக்குதுங்க. அதாவது முற்பிறவியில் புடலங்காய் பிடிக்காதவங்க இந்த பிறவியில் நன்னா விரும்பி சாப்பிடுவாங்களாம் புடலங்காயை. அதே முற்பிறவியில் கவிதையை விரும்பி படித்தவர் இந்த பிறவியில் கவிதை எழுதுவார். புரியுதுங்களா? ஒரு கண்டினியூஸ் என்னன்ட்டு, முற்பிறவியில் இனிப்பு விரும்பி சாப்பிடுவோர் இந்த பிறவியில் இனிப்பை தொடவே மாட்டார். முற்பிறவியில் நாம் செய்ததை இந்த பிறவியில் அனுபவிப்போம். ஒரு சிலர் நான் பாவி, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நாம் பாவி அல்ல, பாவம் புண்ணியங்களை சம்பாதித்து செலவழிக்கும் எஜமான். புரியுதுங்களா? ஒரு மனிதன் பாவம் புண்ணியம் ரெண்டையுமே சம்பாதிக்கிறான். ஒரு பாவம் ஒரு புண்ணியத்தை அளிக்காது, ஒரு புண்ணியம் ஒரு பாவத்தை அளிக்காது. ரெண்டுமே கணக்கில் தனித்தனியாக தான் ஆட் ஆகும். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டுமே கணக்கில் இருக்கும். அடுத்த பிறவியில் இரண்டையும் அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் விதிங்க. பாவம் தனிக்கணக்கு, புண்ணியம் தனிக்கணக்கு. சாமி உண்டியில் பணம் போடுறது புண்ணியம், பாவத்தை அழிக்க முடியாது. கடவுளிடம் அழுது பாவத்தின் தன்மையை மட்டும் குறைக்க முடியும். முற்பிறவியில் அவர் செய்த பாவம் இப்பிறவியில் கால் போக வேண்டும் என்று இருந்தால், புரியுதுங்களா? கடவுளிடம் முறையிடுவதால் கணுக்கால் அல்லது ஒரு விரலாவது போகும். இவ்வாறு பாவத்தை அழிக்க முடியாது, சிறிய இழப்பை சந்தித்தே தீர வேண்டும். இந்த பிறவியில் சம்பாதித்த பாவம் புண்ணியங்களை அடுத்த பிறவியில் தான் அனுபவிக்க முடியும். இதே பிறவியில் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை எப்பவும் சேராது. அவரவர் செய்த பாவம் அவரவரையே சாரும். புரியுதுங்களா? மனிதன் சம்பாதித்த பாவத்தால் இதைவிட கீழ்பிறவியை அடைகிறான். அந்த கீழ்பிறவியில் ஏதாவது புண்ணியத்தை சம்பாதித்திருந்தால் மனிதனாக பிறக்கிறான். மறுபடியும் மனித பிறவியில் மறுபடியும் சம்பாதித்த பாவம் மறுபடியும் கீழ்பிறவியாக பிறக்க வைக்கிறது. இப்படியே தாங்க ஒவ்வொரு பிறவியும் வட்டம் போல் ஒரு சுழற்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். மனித பிறவி பிறந்து புண்ணியம் பண்ணானா கடவுள்கிட்ட போய் மோட்சம் அடைந்துக்கலாம். இதே மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டே இருந்தானா மறுபடியும் கீழ்பிறவி போவான். அந்த கீழ்பிறவியில் ஏதாவது புண்ணியம் பண்ணிட்டானா மறுபடியும் மனித பிறவி எடுப்பான். அதாவது கடவுளை அடையணும், மோட்சம் அடையணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் நம்மளை படைச்சி இந்த அளவுக்கு சுத்த விட்டுட்ருக்காருங்க. நம்ம புண்ணியம் பண்ணோம்னா விரைவில் மோட்சத்தை அடையலாம். பாவத்தை செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் கீழ்பிறவியே தான், கீழ்பிறவி எடுக்கணும், மறுபடியும் மேல் பிறவிக்கு போகணும், இப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்போங்க. ஒரு புண்ணியமும் ஒரு பாவமும் ஒரு முறை மட்டுமே பலன் தரும். ஒன்ஸ் என்ஜாயபிள், நெவர் செகண்ட் டைம். நாம் செய்த பாவ புண்ணியத்தால் வரும் இன்ப துன்பங்களை யாராலும் தடுக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் பாவம் புண்ணியம். கண்டிப்பாக உங்களுடைய கணக்கில் இருக்கக்கூடிய பாவம் புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா மட்டும்தான் மறுபிறவி கிடையாதுங்க. அப்படி நம்ம கணக்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பிறவி எடுத்து அந்த பாவம் புண்ணிய கணக்கை எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ மனித பிறவி மட்டும்தான் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரே பிறவிங்க. இந்த மனித பிறவியில் முடிஞ்ச வரைக்கும் பாவத்தை பண்ணாமல் புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். புரியுதுங்களா? ஆனால் கீழ்பிறவியில் இருக்கிறவங்களால மோட்சத்தை அடைய முடியாதுங்க. அதாவது ஐந்தறிவு ஜீவன்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக மோட்சத்தை அடைய முடியாது. ஒரு உயிர் கண்டிப்பாக மோட்சம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனித பிறவி எடுத்தால் மட்டும்தான் மோட்சத்தை அடைய முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்குது. தயவு செஞ்சு யாரும் பாவத்தை எதுவும் பண்ணிடாதீங்க, புண்ணியம் சேர்த்து வைங்க, மோட்சத்தை அடைங்க. கடவுள் அடைந்துட்டால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுபிறவியே கிடையாதுங்க. கடவுள் கூட ஐக்கியமாயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பிறவியில் நிறைய பார்க்கலாங்க, புது புது டாபிக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்